ஐயா. 1,20,000 கண்ணாடி வந்து தனியாத்துல போகும். ஆமாங்க ஐயா. அவங்க வந்து மொத்தம் 3 லட்சம் கண்ணாடி தண்ணி போயிருக்கு. ஆமாங்க ஐயா. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏரி பூரா உடஞ்சிச்சு. ஒரு 6 ஏரி உடஞ்சிருக்கு திருவண்ணாமலை இந்த பக்கம். ஆமாங்க ஐயா. 2,40,000 கண்ணாடி வந்து இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து 3 லட்சம் கண்ணாடி போட்டால்தான் இந்த அளவுக்கு பேரிழவு. இது வந்து ஐயா ஐயா நான் உங்க கருத்துல உடன்படுறேங்க ஐயா. அதுல மாற்று கருத்தை இல்லைங்க சார். நான் சொல்றதுக்கு சார் 1,68,000 அரசு கொடுத்த குறிப்பிலிருந்தே நான் பேசுறேங்க சார். இன்னும் அதிகமா தான் இருக்கும். உங்களை மாதிரி பாக்குறவங்க போய் பார்த்தோன்னே சொல்லுவீங்க 2 லட்சம் 3 லட்சம். ஆமாங்க. சரி சரி. அதனால உங்களை மாதிரி பாக்குற மனிதருக்கு பார்த்தோன்னே நீங்க சொல்லிடுவீங்க. நான் அரசு கொடுத்த குறிப்பை வச்சு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். நாங்கள் சொல்வது அடிப்படை வேலை செய்யாம இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு எதுக்கு சொல்லணும்னு தான் நான் சொல்றேன். இல்ல முதலமைச்சர் ஃபீல்டுக்கு வர்றாங்க இல்லைன்னு சொல்லு. முதலமைச்சர் கிராமப்புறத்துல ப்ராப்பர் ஃபீட்பேக் எடுக்கட்டும். கிராம பகுதியில் எந்த அளவுக்கு சேதம் இருக்குன்னு முதலமைச்சர் நீங்களே சொல்லுங்க ஐயா. மிக்ஜாம் புயலுக்கு 6,000, இதுக்கு 2,000. எந்த லாஜிக்னு நீங்க சொல்லுங்க ஐயா. அதே ரேஷன் கார்டு, அதே மக்கள், அதே தமிழக மக்கள். ஆனா வருவாங்க ஐயா, வருவாங்க. இன்னைக்கு காலையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொலைபேசி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் ஐயாட்ட பேசியிருக்காங்க. நான் இன்னைக்கு நைட்டு டெல்லி போறேங்க ஐயா. ஒரு ஆரம்ப கால ரிப்போர்ட் நம்முடைய கட்சி சார்பாக ப்ரீஃப் பண்ணணும். இதெல்லாம் நடந்திருக்கு, போட்டோஸோட இங்கெல்லாம் இந்த டேமேஜ், குறிப்பாக திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், டெல்டா பகுதியிலிருந்து நம்முடைய குழு அப்பவே போயிருக்கிறாங்க. அவங்களும் அங்கிருந்து புகைப்படம் மக்கள்கிட்ட பேசி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்களும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் ஐயா. ஸோ நிச்சயமாக அது நடக்கும், எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. நம்முடைய கட்சிக்கு எங்களுடைய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களுக்கு இது சம்பந்தமாக நான் ப்ரீஃப் பண்ணுங்க ஐயா. அவங்களுக்கு சொல்லணும். எல்லா முறையும் நம்ம செய்யறது, எல்லா உதவியும் வர்றது. குறிப்பாக இன்னும் வேகமாக ஏதாச்சும் செய்யணும். கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு ஒரு இடத்துல கேட்குறாங்க. இன்னும் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. நாங்கள் வந்து இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல. போன மாதம் வந்து 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோங்க ஐயா. அதை போன்ற நிறைய கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறோம். நாளைக்கு முழு நாள் இருந்து அதை கொடுத்துட்டு வரணுங்க ஐயா. அண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா. துல்லியமாக லைஃப்பில் யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுங்கண்ணா. எல்லாமே ஒரு ரடாரில் இருந்து கனமழை வரும். 300 mm, 400 mm, 500 mm. இன்னைக்கு இவங்க வந்து வானிலை துல்லியம். இப்போ நான் இதே கேள்வி கேட்குறேங்கண்ணா. இந்த சாத்தனூர் அணையை திறந்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ வந்துச்சுன்னா இத்தனை பேர்த்துக்கு இது நடக்கும்னு தெரியும். அப்புறம் நீங்கள் செய்யலாம். இது துல்லியத்துக்கு அவசியமே இல்லையாங்கண்ணா. இன்னைக்கு துல்லியம்னா 504.5 mm மழை வரும்னு சொன்னா தான் துல்லியங்கிறாங்களா? அதனால் வானிலையை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் பிரைவேட் வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ்க்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லா டைமும் வந்து வானிலை அறிக்கையின் மீது மாநில அரசு வந்து அவங்க துல்லியமாக சொல்லணும். ஆனால் கனமழை, மிகுந்த கனமழை கேட்டகரி கொடுத்தாச்சு, அது கிரேடிங் கொடுத்தாச்சு, கலர் கோடிங் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே அவங்க என்னென்ன சொல்லுவாங்க? மிச்சப்படி நீங்கள் நானும் ஆர்கியூ பண்ணலாம்னா 400 mm தான் சொன்னாங்க, 500 mm வந்துருச்சு. ஆனால் நார்மலாக 60 mm தான் வரணும். அதில் மாற்றம் இருக்கலாம். இவங்க அதுவும் அக்யூரேட்டாக சொல்லணும். அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல காரணத்தை ஏற்றுக்க முடியாதுங்களா? ரொம்ப தவறாக போயிருங்கண்ணா. ஆமாம் சார். சார் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்முடைய மாநில அளவில் பொறுப்பாளர்கள் வந்து இப்போவே எல்லாம் ஒரு பகுதியில் நாங்கள் இருக்கோம், ஒரு பகுதியில் நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. எங்கூட அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், கருப்பு முருகானந்தன் அவர்கள், கார்த்தியானி அவர்கள், அஸ்வத்தாமன் அவர்கள் எல்லாருமே ஒரு 12 பேர் கொண்ட குழு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே பயணத்தில் இருக்காங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு என்னால் திருவண்ணாமலை போக முடியல, போக வேண்டும் என்கின்ற ஆசை. கடலூரில் நிறைய பகுதிக்கு போக முடியல. இப்போ நான் அங்கே போகும்பொழுது ஒரு அதிகாரிகிட்ட நம்ம சொல்லும் பொழுது கூடங்கன்னா எங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறதே ஆமாம் உண்மையால் டேமேஜ் ஆயிருக்கு, இந்த அளவுக்கு ஆயிருக்கு, நெற்பயிர்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. பெரும்பாலும் கடலூர் மாதிரி பகுதியெல்லாம் கிராமப்புறத்துக்கு போகவே மாட்டோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் இருப்போம். உள்ளேயும் டேமேஜ் நடந்திருக்கு. அதை நாம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத எங்கள் நோக்கங்கன்னா. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சிருக்கணும். நீங்கள் நாளைக்கெல்லாம் போனால் தண்ணி வடிஞ்சிடும். இன்றைக்கே வடிய ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு ஒரு அதிகாரிக்கு நம்ம சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. இன்னைக்கு நேற்று இவ்வளோ தண்ணி இருந்த இடத்துல இன்னைக்கு இவ்வளோ தண்ணி இருக்குங்கண்ணா. பட் டெல்லியிலேருந்து வர அதிகாரிக்கு அது புரியுமா? புரியாது. நம்ம சொன்னால் தான் புரியும். அதனால் இன்னைக்கு நாளைக்கு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லாரும் பார்க்குறோம்.